ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 10வது அத்தியாயம் 28வது ஸ்லோகம். திருச்சொல். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 நாராயணம் நமஸ்கிருத்ய நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயே ததோ ஜயமுதிரயே நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. பக்திர்பவதி நைஷ்டிகி. இருபத்தெட்டாவது ஸ்லோகம் 10வது அத்தியாயம் 2வது ஸ்கந்தம். ஆசிர்ப்சோ புரஹ புர்யா ஆசிஸ்ருப்சோ புரபுர்யா நாபித்வாரம் அபானதஹ நாவித்வாரம் அபானதஹ தத்ர பானஸ்ததோ மிருத்யுஹ தத்ர பானஸ்ததா மிருத்யுஹ ப்ருதக்த்வம் உபயாஸ்ரயம். ப்ருதக்த்வம் உபயாஸ்ரயம். திருப்பி சொல்லுங்க. ஆசிஸ்ருப்சோ எல்லா இடங்களுக்கும் செல்ல விரும்பி புற வேறுபட்ட உடல்களில் புர்யா ஓர் உடலிலிருந்து நாபித்வாரம் அபானத தோற்றுவிக்கப்பட்டது. தத்ர அதன் பிறகு அபான பிராணவாயுவை நிறுத்துதல். தத அதன் பின் மிருத்யு மரணம். பிருதக்வம் தனிப்பட்ட முறையில். உபய இரண்டும். ஆசிரியம் அடைக்கலம். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய தெய்வத்திரு அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்க பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு மொழிபெயர்ப்பு. அதன் பிறகு ஓர் உடலிலிருந்து மற்றொன்றுக்கு செல்ல அவர் விரும்பிய பொழுது நாபி பிரிக்கும் காற்று மற்றும் மரணம் ஆகியவை சேர்ந்து படைக்கப்பட்டன. மரணம் மற்றும் பிரிக்கும் சக்தி ஆகிய இரண்டுக்கும் நாபியே அடைக்கலம். பொருளுரை. பிராணவாயு வாழ்வை தொடரச் செய்கிறது. அபானவாயு உயிர் சக்தியை நிறுத்தி விடுகிறது. இரு அசைவுகளும் நாபியிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டவையே. ஓர் உடலை மற்றொரு உடலுடன் இணைப்பது இந்த நாபிதான். பிரம்மதேவர் கர்ப்போதக சாயி விஷ்ணுவின் நாபி துவாரத்திலிருந்து ஒரு தனி உடலுடன் பிறந்தவராவார். எந்த ஒரு சாதாரண உடலின் பிறப்பிலும் கூட இக்கொள்கைதான் பின்பற்றப்படுகிறது. குழந்தையின் உடல் தாயின் உடலிலிருந்து விருத்தியடைகிறது. தாயின் உடலிலிருந்து குழந்தையை பிரித்தெடுக்கும் பொழுது நாபியின் இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. இவ்வாறுதான் பரமபுருஷர் தம்மை பலவாக பிரித்து கொண்டார். ஆகவே ஜீவராசிகள் பிரிக்கப்பட்ட பகுதிகளாக இருப்பதால் அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை. 29 आदित्सोर अन्नपानानाम् आसन् कुक्षि अंत्रनादयः
अत्यः समुद्रश्च तयोस्तुष्टि पुष्टिस्तदाश्रये. மொழிபெயர்ப்பு: உணவும் பானமும் அருந்த விருப்பம் ஏற்பட்ட பொழுது வயிற்றுப்பகுதியும் குடல்களும் மற்றும் தமனிகளும் தோற்றத்திற்கு வந்தன. நதிகளும் சமுத்திரங்களுமே அவற்றின் பராமரிப்புக்கும் ஜீவ பரிணாமத்திற்கும் மூலங்களாகும். பொருளுரை: குடல்களும் நதிகளும் இரத்த நாளங்களுக்கும் சமுத்திரங்களுக்கும் ஆளும் மூர்த்திகளாக உள்ளன. வயிற்றை உணவு மற்றும் பானங்களால் நிரப்புவதே பராமரிப்பிற்குரிய காரணமாகும். மேலும் உடல் சக்திகளின் இழப்பை உணவு மற்றும் பானம் ஆகியவற்றின் உணவுச்சத்து மீட்டுத் தருகிறது. ஆகவே உடலின் ஆரோக்கியம் குடல்கள் மற்றும் இரத்த நாளங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்ததாக உள்ளது. நதிகளும் சமுத்திரங்களும் இவ்விரண்டையும் ஆளும் மூர்த்திகளாக இருப்பதால் அவை குடல்களையும் இரத்த நாளங்களையும் ஆரோக்கியமாக வைத்துள்ளன. முப்பது. निदिध्यासोरात्ममायां हृदयं निरभिद्यथा ततो मनश्चन्द्र इति सङ्कल्पः कामेव च. மொழிபெயர்ப்பு: தமது சுய சக்தியின் செயல்களை பற்றி சிந்திக்க ஆவல் ஏற்பட்ட பொழுது இதயம் மனதின் இருப்பிடம். மனம், சந்திரன், மன உறுதி மற்றும் ஆசை ஆகியவை தோன்றின. பொருளுரை: ஜீவராசியின் இதயம் பரமாத்மாவின் உறைவிடமாகும். பரமாத்மா பரமபுருஷ பகவானின் ஒரு விரிவங்கமாவார். அவருடைய இருப்பு இல்லாமல் ஜீவராசியால் தனது கடந்த கால கருமங்களுக்கேற்ப செயற்பட முடியாது. பந்தப்பட்ட நிலையில் உள்ள ஜீவராசிகள் தங்கள் மனோநிலைகளுக்கேற்ப சிருஷ்டியில் படைக்கப்படுகின்றனர். அவர்களுக்கு ஏற்ற ஜட உடல் பரமாத்மாவின் ஆணையின் கீழ் செயல்படும் ஜட சக்தியால் அளிக்கப்படுகிறது. இது பகவத்கீதையில் 9.10 விளக்கப்பட்டுள்ளது. எனவே பந்தப்பட்ட ஆத்மாவின் இதயத்தில் பரமாத்மா அமர்ந்திருக்கும் பொழுது தேவையான மனம் பந்தப்பட்ட ஆத்மாவினுள் தோன்றுகிறது. இதனால் நித்திரையிலிருந்து விழித்தெழுந்ததும் தனது கட்டமைப்பை பற்றிய உணர்வு ஒருவருக்கு உண்டாவதைப் போலவே அந்த ஆத்மாவும் உணர்வை பெறுகிறது. ஆகவே ஜீவராசியின் இதயத்தில் பரமாத்மா அமரும் பொழுது ஜீவனின் பௌதீக மனம் விருத்தியடைகிறது. பரமாத்மாவின் இருப்பால் மனதும் அதை ஆளும் மூர்த்தியும் சந்திரன். அதன் பிறகு எண்ணம், உணர்வு மற்றும் விருப்பம் ஆகிய மனதின் செயல்களும் உருவெடுக்கின்றன. இதயம் இல்லாமல் மனதின் செயல்கள் இயக்கப்பட முடியாது. ஜடப்படைப்பின் இயக்கங்களை காண பகவான் விரும்பும் பொழுது இதயம் தோற்றுவிக்கப்படுகிறது. 31. त्वक्षर्ममांसरुधिरा मेधो मज्जास्ति धातवः भूम्यप्पि तेजो मया सप्ता प्राणो व्योमाम्भु वायुभिः. மொழிபெயர்ப்பு: உடலின் 7 மூலப்பொருட்களாகிய தோலின் மீதுள்ள லேசான அடுக்கு தோல், சதை, இரத்தம், கொழுப்பு, மஜ்ஜை மற்றும் எலும்பு ஆகியவை நிலம், நீர், நெருப்பால் ஆனவையாகும். ஆனால் உயிர் மூச்சானது ஆகாயம், நீர், காற்று ஆகியவற்றால் உண்டாக்கப்படுகிறது. பொருளுரை: ஜட உலகம் முக்கியமாக நிலம், நீர் மற்றும் நெருப்பு எனப்படும் 3 மூலப்பொருட்களால் செய்யப்பட்டவை. ஆனால் உயிர் சக்தியோ ஆகாயம், நீர் மற்றும் காற்று ஆகியவற்றால் ஆனதாகும். ஆகவே ஜட படைப்பில் உள்ள ஸ்தூல மற்றும் சூட்சும உருவங்கள் ஆகிய இரண்டிலும் நீர் பொதுவான மூலப்பொருளாக இருக்கிறது. அவசியத்தின் காரணமாக நீர் ஜட உலகில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருப்பதால் இதுவே 5 மூலப்பொருட்களிலும் முக்கியமானது என்பது கவனிக்கத்தக்கதாகும். இவ்வாறாக இந்த ஜட உடல் பஞ்சபூதங்களின் ஓர் உருவமைப்பாகும். மேலும் நிலம், நீர் மற்றும் நெருப்பு ஆகியவற்றின் காரணத்தால் ஸ்தூல தோற்றம் கண்ணுக்கு புலப்படுகிறது. ஸ்பரிச உணர்வுகள் தோலின் மேலுள்ள லேசான காற்றுத்தறியின் காரணத்தால் உணரப்படுகின்றன. மேலும் எலும்பு கல்லுக்கு சமமானதாகும். மூச்சுக்காற்றானது ஆகாயம், காற்று மற்றும் நீர் ஆகியவற்றால் ஆனதாகும். இதனால் திறந்த வெளி காற்று, அன்றாட ஸ்நானம் மற்றும் விசாலமான வசிப்பிடம் ஆகியவை ஆரோக்கியமான வாழ்வுக்கு சாதகமாக உள்ளன. புதிய விளைச்சல்களான தானியங்கள் மற்றும் காய்கறிகள் உட்பட
சுத்தமான நீர் மற்றும் உஷ்ணம் ஆகியவை ஸ்தூல உடலின் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயப்படமாகும். 32 குணாத்மகானீந்திரியாணி பூதாதி பிரபவா குணா மனஹ சர்வ விகாராத்மா புத்திர் விஜ்ஞான ரூபிணி. மொழிபெயர்ப்பு: புலன் உறுப்புகள் ஜட இயற்கை குணங்களில் பற்று கொண்டுள்ளன. ஜட இயற்கை குணங்கள் பொய் அகங்காரத்திலிருந்து விளைந்தவையாகும். மனம் எல்லா வகையான பௌதிக அனுபவங்களுக்கும் இன்ப துன்பம் அடிமைப்பட்டுள்ளது. மேலும் புத்தி மனமார்ந்த யோசனையின் முக்கிய அம்சமாகும். பொருளுரை: ஜட இயற்கையின் மாயைக்கு உட்பட்டுள்ள ஜீவராசி பொய் அகங்காரத்துடன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறான். அதாவது ஜீவராசி ஜட உடலினுள் சிக்கிக்கொள்ளும் பொழுது ஆன்மீகமான ஆத்மா எனும் தனது சுய சொரூபத்தை மறந்து உடல் சம்பந்தமான உறவுகளுடன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறான். இப்பொய் அகங்காரம் ஜட இயற்கை குணங்களுடன் உறவு கொள்கிறது. இதனால் புலன்கள் ஜட இயற்கை குணங்களோடு பற்றை வளர்த்து கொள்கின்றன. வெவ்வேறு பௌதீக அனுபவங்களை உணர்வதற்குரிய கருவியாக மனம் இருக்கிறது. ஆனால் புத்தி ஆழ்ந்த சிந்தனை கொண்டதும் அனைத்தையும் நன்மையை நோக்கி மாற்றிவிடக்கூடியதுமாகும். எனவே நுண்ணறிவுள்ளவன் தனது புத்தியை சரியாக உபயோகிப்பதால் ஜட ஈர்ப்பின் பொய் தோற்றத்திலிருந்து அவனால் முக்தி பெற முடியும். நுண்ணறிவு படைத்த ஒருவரால் ஜட வாழ்வின் கடினமான நிலையை கண்டுபிடித்துவிட முடியும். இதனால் தான் யார் வெவ்வேறு வகையான துன்பங்களுக்கு தான் கட்டுப்பட வேண்டும், இன்பத் துன்பங்களிலிருந்து விடுபடுவது எப்படி எனும் கேள்விகளை கேட்க துவங்குகிறான். இவ்வாறாக சத்சங்கத்தினால் முன்னேற்றமடைந்த நுண்ணறிவுடையவரால் தன்னுணர்வு பாதையெனும் நல்வாழ்வை நோக்கி திரும்ப முடியும். எனவே முக்தி பாதையில் உள்ள பெரும் முனிவர்களுடன் ரிஷிகளொன்றும் புத்திசாலி ஒருவன் நல்லுறவு கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. இத்தகைய நல்லுறவால் ஜடத்தின் மீதுள்ள பந்தப்பட்ட ஆத்மாவின் பற்றை அவிழ்த்துவிடக்கூடிய உபதேசங்களை அவனால் பெற முடியும். இவ்வாறாக நுண்ணறிவுள்ளவன் பௌதீக மாயையும் பொய் அகங்காரத்தையும் படிப்படியாக துறந்து இதனால் நித்தியமான அறிவும் ஆனந்தமும் கொண்ட உண்மையான வாழ்விற்கு உயர்த்தப்படுகிறான். ஓம் அஜ்ஞானாதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனஸ்லாகய சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபகதாமஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம் வந்தேஹம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுதாபதகமலம் ஸ்ரீ குரு வைஷ்ணவம் ச श्री रूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं सजीवं साद्वैतं सावधूतं परिजन सहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पादं सहगण ललिता श्री विशाखान्वितं हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते कोटेश गोपिकान्त राधा कान्त नमोस्तुते तप्त कांचन गौरी राधे वृंदावनेश्वरी कृष्णभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय श्रीमते भक्तिवेदान्त स्वामिने नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. Hare Krishna. So, போன வாரத்தோட கண்டினியூவேஷன். நம்ம உடல் எப்படி ஃபார்ம் ஆச்சு, ஆக்சுவலி பகவானோட விஸ்வரூபம் எப்படி ஃபார்ம் ஆச்சுங்கிறது இதில் வருது.
போன வாரம் சொன்னபடி இந்த அத்தியாயம் ஒழுங்காக படிக்கும் பொழுது நமக்கு பலவிதமான ஆன்சர்ஸ் எல்லாம் வரும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏன் வருது, அதுக்கு தீர்வு என்ன, எல்லாமே இந்த அத்தியாயத்தை நம்ம ஒழுங்காக படித்தோம்னா புரியும். இன்றைக்கி பார்த்த ஸ்லோகத்தில் முதல் ஸ்லோகம், அதாவது 28வது ஸ்லோகத்தில் காற்றை பற்றி பேசப்பட்டிருக்கு. ஐ திங்க் போன வாரம் கூட பார்த்தோம். காற்றுல கிட்டத்தட்ட ஒரு 48 விதமான காற்று இருக்குன்னு பாகவத்தில் இன்னொரு இடத்த சொல்கிறாங்க. பொதுவாக 5ன்னு சொல்லுவாங்க, அது 5 இல்லாமல் இன்னும் இருக்குது. இன்னும் பலவிதமான காற்று உடம்புக்குள்ள, மொத்தம் 48 50 சொல்லுவாங்க. ஸோ இந்த நம்ம உடம்புல காற்று ஒழுங்காக வேலை பண்ணணுன்னா அவன் லைஃப் ஸ்டைல் ஒழுங்காக இருக்கும். அது என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஸ்லோகத்துலேயும் வருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிராணவாயு அபானவாயும் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. பிராணவாயு தான் நம்மளோட பிராணத்தை தக்க வைக்கும். அபானா டெத், மரணம். ஸோ பிராணா, அப்பானா, உதானா, சமானா, வியானா அப்படின்னு 5 வகையான வாயு இருக்குது. அது ஒன்று டிஸ்டர்ப் ஆகும்போது என்ன ஆகும்னா, சில பேர்த்தினால மூச்சோட முடியாது, சில பேருக்கு மலமூத்திரங்கள் போகாது, அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அப்பான வாயு. சமான வாயு டிஸ்டர்ப் ஆகும்போது நிற்க முடியாது. சொல்கிற வயசாக ஒரு இடத்துல நிற்க முடியாது, உடம்பு ஆடிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா சமான வாயுவில் ஏதோ பிரச்சனையாக இருக்குது. ஸோ அது மாதிரி ஒரு விதமான வாயு இருக்குது. அந்த வாயுக்கள் ஒழுங்காக ஒர்க் பண்ணுன்னா யோகாசனம், ஆசனமெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. மேபி அது கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். ஆசனமெல்லாம் பண்ணும்போது காற்று ஒழுங்காக இருக்கும். காற்று ஒழுங்காக இருக்கும் பொழுது தான் நம்மளோட பாடி வெயிட் நமக்கு தெரியாது. நம்மளோட பாடி வெயிட்டை நமக்கு தெரியாது. சில பேர் தான் பார்த்தோம்னா நல்லா உடம்பாக இருந்தாலும் பம்பர் மாதிரி சுற்றுவாங்க, வேலை பண்ணுவாங்க. அப்படின்னா அவங்களோட எடையை அவங்களுக்கு தெரியாது. இல்லைன்னா ஒல்லியாக இருந்தாலும் கொஞ்சம் எங்கேயாவது போயிட்டு வான்னு போக மாட்டாங்க, சோம்பேறியாட்ட உட்காந்துக்குவாங்க. அப்படின்னு அவனோட எடை அவனுக்கு தெரியுது. அவங்க உடம்புல காற்று ஒழுங்கா இல்லை. அப்போ காற்றுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. ஈவன் ஒரு குழந்தை அம்மா வயிற்றுலேருந்து வெளியே வரணும்னா கூட காற்று இருந்தால் தான் வரும், இல்லை வராது. ஒரு லெக்சரில் கேட்டேன் நான், அது பிரபுபாதோட ஷீரர் சொன்னார். அந்த டெலிவரி டைமில் கர்ப்பப்பையில் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் வேகம் காற்று உருவாகுமாமா. அப்போ தான் குழந்தை வெளியே வரும், ஆனால் வராது, தள்ளும் அது. இது ரொம்ப ஆச்சரியம். உள்ள மோட்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஏன்னா பட் எனர்ஜி ஜெனரேட் ஆகும். அதனால தான் அந்த லேபர் பெயின் வரும், பெண்களுக்கு அந்த நேரத்தில் வலி வரும், அது வெளி தள்ளும் அது. ஸோ இது ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். அண்ட் அந்த காற்றெல்லாம் நல்லா பெரிய பெரிய யோகியெல்லாம் பண்ணும்போது காற்றுல ட்ராவலும் பண்ணிடுவாங்க. காற்றுலே ட்ராவல் பண்ணுவோம், நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் அப்படியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த காற்றை ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணும்போது மிருத்யு, அந்த மரணம் கூட அவங்க சீக்கிரம் உடனே வராது. இது உண்மை. இன்றைக்கும் இமயமலையில் 600-700 வருஷம் வாழ்கிறவங்களும் இருக்காங்க, இன்றைக்கி இருக்காங்க, இல்லாமலும் கிடையாது. அங்கே தான் போய் பார்க்கணும். அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அவங்க அப்படியே காற்றுலே ட்ராவல் பண்ணிவிடுவாங்க. இவன் பிரபுபாதர் இடத்த கூட எழுதுகிறார், சில பேர் வடநாட்டில் எங்கேயாவது கங்கையில் மூழ்கி ஈரோட்டை காவேரியில் எழுந்திரிக்கலாம். அப்படியெல்லாம் இருக்குது. அங்கே மூழ்கி இங்கே எழுந்திரிக்கலாம். நீங்கள் பாகவத்தில் சில இடத்துல பிரச்சேதாசல் அப்படி இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் இருக்குது ஆக்சுவலி. ஆனால் இன்றைக்கி இது நம்ப முடியாது நம்மளால். ஏன் நம்ப முடியாதுன்னா, நம்மளால் செய்ய முடியாதா, அதனால் யாராலும் செய்ய முடியாது. அது ஒரு என்னன்னு சொல்கிறது, நம்மளோட திங்கிங் ஒரு வியாதி. அது நம்ம எப்பவுமே நம்மளை வச்சு தான் எல்லாத்தையும் எடை போடுவோம். நம்மளால் முடியாதுன்னா யாராலும் முடியாது, பொய் பேசுகிறாங்க. பட் அப்படி கிடையாது. சம்டைம்ஸ் நம்ம ராமாயணத்தில் கூட பார்க்கலாம், ஹனுமான் சின்னதாக திடீர்னு சின்னதாவார், திடீர்னு பெருசாவார். அஷ்டசித்தி தெரியும் அவங்களுக்கு. அஷ்டசித்தி தெரியனால அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. காற்றை மேனிப்புலேட் பண்ண தெரியும். மேனிப்புலேட்னா
என்ன ஹேண்டில்? இந்த காற்றை மேனிப்புலேட் பண்ணுவாங்க. இப்போ நம்மளும் பண்ணுறோம். இப்போவும் சயின்டிஸ்ட் எல்லாம் மேனிப்புலேட் பண்ணுறதுனால விமானம் பறக்கும். விமானம் பறக்குதுன்னா பெரிய, அது எவ்வளோ பெருசு இருக்குது விமானம். காற்றை மேனிப்புலேட் பண்ணால் தான் விமானம் பறக்கும். அந்தளவுக்கு சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க, இல்லைன்னு கிடையாது. ஆனால் அதுக்கு நிறைய சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ரொம்ப நேரம் பறக்காது, பெட்ரோல்னு விழுந்துடும். ஆனால் இதெல்லாம் எது இல்லாமல் காற்று ஒழுங்காக யூஸ் பண்ணி பறக்கிறது இருக்குது, இதெல்லாம் இருக்குது. பட் கலியுகா பாகவத்தில் முதல் ஸ்கந்தத்தில் வர மாதிரி புத்தி நமக்கெல்லாம் கம்மி, சக்தியும் கம்மி, புத்தி கம்மி, ஞாபக சக்தி கம்மி, ஆயுள் காலம் கம்மி. அது நம்மளால் செய்ய முடியாது, அது நம்மளால் முடியாது. ஆனால் சில பேருக்கு அது ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரிலாம் வாழணும்னு பிடிக்கும். அவங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் சாஸ்திரத்தில் இருக்குது, வேணா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளோட கோல் என்ன, இலக்கு வந்து கிருஷ்ணா. பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா, கதிர் பர்த்தா பிரபு சாட்சி. நான் தான் கத்திங்கிறார், டெஸ்டினேஷன். கிருஷ்ணரே சொல்கிறார், நான் தான் டெஸ்டினேஷன், புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார், வேதைஷ சர்வேர் அகமேவ வேத்யோ. வேதத்தில் நிறையா இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. பட் வேதத்தோட அல்டிமேட் எய்ம் யாருன்னா கிருஷ்ணா. அதுவும் அவரும் சொல்கிறார், கிருஷ்ணரும் சொல்கிறார். ஸோ சில பேர் வந்து இந்த காற்றலை எப்படி யூஸ் பண்ணி ரொம்ப நாள் வாழ்கிறது அதுவும் பண்ணியிருக்காங்க. ஈவன் பில்லுமங்கல தாக்கூர், அவர் 700 வருஷம் வாழ்ந்தார். பார்த்தீங்கன்னா ஒரு 900 தான் பிறந்தார், 1600 வரைக்கும் இருந்தார் அவர். நினச்சிப்பார், 1600. பார்த்தா சைத்தன்ய மகாபிரபு டைமில் இருந்திருக்கார் அவர். 700 வருஷம் வாழ்ந்தார் அவர், பில்லுமங்கல தாக்கூர். அவர் ரொம்ப ஃபேமஸ் புக் கிருஷ்ண கருணாமிர்தான்னு ஒன்று எழுதினார். ஸோ பிரபுபாத் ஒரு இடத்துல எழுதுவார், ராதா கிருஷ்ணா பற்றி புரிஞ்சுக்கணுன்னா அது ஒரு புக்கு படிக்கணும்னு பிரபுபாத் இடத்துல எழுதியிருக்கார், கிருஷ்ண கருணாமிர்தா. அவர் 700 வருஷம் வாழ்ந்திருக்கார். ஸோ இதெல்லாம் வந்து ஒன் சென்ஸ் ரொம்ப ஆச்சரியம் கிடையாது, ஆர்டினரி, நமக்கு ரொம்ப பெருசாக தோணும். ஸோ அதுக்கப்புறம் ஏன்னோ பகவானும் உணவு எடுக்கிறார், அவரும் தண்ணி குடிக்கிறார். ஏன்னா அவருக்கு அந்த ஆசை வரும், நமக்கு வராது. ஸோ அந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த 29th டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? ஓகே புரிச்சு. 29. உணவும் பானமும் அருந்த விருப்பம் ஏற்பட்ட பொழுது வயிற்றுப்பகுதியும் குடல்களும் மற்றும் தமனிகளும் தோற்றத்திற்கு வந்தன. நதிகளும் சமுத்திரங்களுமே அவற்றின் பராமரிப்புக்கும் ஜீவ பரிணாமத்திற்கும் மூலங்களாகும். அது லாஸ்ட் என்ன படிச்சீங்க? அது என்ன? அதாவது நதிகளும் சமுத்திரங்களுமே அவற்றின் பராமரிப்புக்கும் ஜீவ பரிணாமத்திற்கும் மூலங்களாகும். ஐ டோன்ட் நோ, தமிழில் கரெக்டாக இருக்குன்னு தெரியல எனக்கு. அப்படின்னு என்னென்னா ஆக்சுவலி சஸ்டனன்ஸ், ஐ திங்க் சஸ்டனன்ஸ்னால் அது கரெக்டாக தான் வருது, ஜீவ பரிணாமம். ஸோ ஆக்சுவலி ஒருத்தரோட உடம்பு ரொம்ப நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னாலே பொதுவாக மெடிக்கலில் சொல்லுவாங்க, உடம்புல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பகுதி வந்து குடல் பகுதி தான் சொல்லுவாங்க. யாருக்கு குடல் சுத்தமாக இருக்கோ அவங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி நீங்கள் ஆயுர்வேதமெல்லாம் போனீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா குடல் சுத்தம் பண்ணும்பாங்க. ஏன்னோ லாக்ஸேட்டிவ், இனிமா குடல் சுத்தம் பண்ணுவாங்க. இனிமா அதுதான் ஆக்சுவலி ஆயுர்வேதம் ஃபஸ்ட்டு குடல் சுத்தம் பண்ணுவாங்க. ஸோ இது உண்மை. பிரபுபாத் இன்னொரு இடத்துல எழுதியிருக்கார், யாருக்கு குடல் ரொம்ப சுத்தமாக இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அஃப்கோர்ஸ் உணவு கரெக்டாக எடுக்கணும், நதியில் ஜாஸ்தி குளிக்கணும்பா. நதியில் யார் ரொம்ப குளிக்கிறாங்களோ அவங்க குடல் நல்லாயிருக்கும். குடல் மட்டும் இல்லை, ஈவன் நர்வ்ஸ். கடல் ஆக்சுவலி கடலில் குளிக்கும்போது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நர்வஸ் டிஸார்டர் வராது, நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வராது. இதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்குது ஆக்சுவலி. மேபி ஒரு காலத்தில் நம்ம வீட்டு பெரியவங்க எல்லாமே ஆற்றுல தான் குளிப்பாங்க, வீட்டில் யாரும் குளிக்க மாட்டாங்க. ஆக்சுவலி வீட்டில் குளிக்கிறது ஒரு குளியல் இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. ஒன் சென்ஸ் அது பேத்திங்கே கிடையாதும்பாங்க.
ஆற்றுல போய் குளிக்கிறது தான் த பெஸ்ட். அவன் குடல் நல்லா இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இங்கேயும் பாருங்கள், இந்த ஸ்லோகத்தில் வருது, शिशी राधा श्याम सुंदर की जय, शिशी गौरताय की जय, शिल प्रभुपाद की जय. ஸோ உணவு சம்மந்தப்பட்டதுன்னா குடல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் குடல் ஒருத்தர் நல்லா வேலை பண்ணணும் அப்படின்னாலே, இது உண்மை, யார் பால் பொருட்கள் எடுக்கிறாங்களோ அவங்க குடல் நல்லாயிருக்கும். த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். பால், தயிர், மோர், நெய், வெண்ணெய் இதெல்லாம் எடுக்கணும். இதெல்லாம் சயின்டிஃபிக்கலி ரைட். அவங்களுக்கு பல வியாதிகள் வராது. பால் பொருள் எடுத்துக்கிட்டு இருக்கணும். மோரோவர் அது குளிர்ச்சி இருக்கும். ஸோ குடல் பகுதி சூடாகாது. எப்போ சூடு ஆகுதோ அப்போ தான் வியாதிகள் வரும். பலவிதமான வியாதி வரும். ஈவன் கேன்சர் கூட பார்த்தீங்கன்னா உடம்பு சூடுனால தான் வரும் ஆக்சுவலி. ஸோ இங்கே ரொம்ப அழகாக சயின்டிஃபிக்காக பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு இங்கெல்லாம். அதுக்கப்புறம் மெட்டபாலிசம், தமிழ் அதுதான் தெரியல எனக்கு, அது என்ன அந்த வார்த்தையே வேறு மாதிரி வருது. வளர்ச்சி மாற்றம், மெட்டபாலிசம். எனிவே, ஸோ தமிழ் என்ன மெட்டபாலிசம், தமிழ் இங்கிலீஷில் எழுதியிருக்காரு பிரபுபாத், புரிஞ்சா சரி. ஸோ ஒருத்தர் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி நல்லா இருக்குன்னா தண்ணி எடுத்தோம். தண்ணி யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி நல்லாயிருக்கும். பாரு, இன்றைக்கும் சொல்லுவாங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் 1/2 hour நல்லா தண்ணி குடிப்பாங்க. தண்ணி குடித்தா தான் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி நல்லாயிருக்கும். இது உண்மை ஆக்சுவலி. பாரு எவ்வளோ சயின்டிஃபிக்காக இருக்குது, ஸ்லோகத்திலே வருது. ஸோ கிருஷ்ணா அடுத்த ஸ்லோகத்தில் வருது, ஒரு ஆத்மா என்னென்னலாம் ஆசைப்படுதோ அது தந்தாப்புல தான் கிருஷ்ணா பாடின்னு டிசைன் பண்ணுறாரு. ஒருத்தர் ஒரு மாதிரி சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க, அது தந்தாப்புல உடலும் டிசைன் பண்ணுறாரு. மனிதர்கள் நாம் ஒரு மாதிரி சாப்பிடணும்னு நினைப்போம், பன்றி ஒரு மாதிரி நினைக்கும், காக்கா ஒரு மாதிரி நினைக்கும். அது தந்தாப்புல பாடி டிசைன் பண்ணி அது தந்தால் ஆர்டரிஸ்னால் அந்த இரத்த குழாய்கள், இன்டெஸ்டைன்ஸ். நீங்கள் குடல் பார்த்தீங்கன்னா மனுஷன் காட்டிலும் சிங்கம் பெருசாக தெரியும். சிங்கம் பார்த்தீங்கன்னா 1000 கிலோலாம் இருக்கும். 1000 கிலோலாம் இருக்கும், ரொம்ப பெருசாக 1000 கிலோ இருக்கும். நாம் 100 கம்மி தான் இருப்போம். ஆனால் குடல் பகுதி பார்த்தா நமக்கு தான் பெருசாக இருக்கும், சிங்கத்து சின்னதாக இருக்கும். அப்போ ஒரு ஆத்மா எந்த மாதிரி ஆசைப்படுதோ அது தந்தாப்புல டிசைன் பண்ணுவார் கிருஷ்ணா. அவங்களுக்கு குடல் பகுதி ஆகட்டும், உடம்பாகட்டும், மனசு, புத்தி, ஏன்னா வர ஸ்லோகத்தில் எழுதியிருக்கார். அது மாதிரி கிருஷ்ணா டிசைன் பண்ணுறார். ஸோ அடுத்ததில் பார்த்தீங்கன்னா மனசு, ஆசைகள் வருது, எப்படி வருது எல்லாமே இந்த ஸ்லோகத்தில் பியூட்டிஃபுல்லாக கொடுக்குறாங்க. அந்த பொருளில் பிரபுபாத் எழுதுகிறார், பரமாத்மாலேருந்து எல்லாமே வருதுன்னு கூட பிரபுபாத் அங்கே எழுதியிருக்கார். ஸோ பரமாத்மா எல்லார் உடம்புலையும் இருக்கார். ஒருத்தர் ஆசைப்படுற மாதிரி அவங்க மைண்ட், இன்டெலிஜென்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இது உண்மை. இண்டிபெண்ட்டாக எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகாது. அப்படின்னா எல்லாமே தானாக நடக்குதுன்னு ஒன்று கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது. நம்மளோட விதி ஒரு கணக்கு எடுப்பார் கிருஷ்ணா. தென் நான் என்ன ஆசைப்படுறேன் ஒரு கணக்கு எடுப்பார். அதுக்கு மேலே ஒரு ஆத்மா பகவான் கிருஷ்ணோட பக்தி பண்ணும் பொழுது அதுக்கு ஸ்பெஷலாக நிறையா கொடுத்துருவார். பக்தி பண்ணல அப்படின்னா அதோட விதி பிரகாரம் கிருஷ்ணா விட்டுருவார். அவ்வளோதான். அது என்ன ஆசைப்படுது, என்ன செய்யணும்னு நினைக்கிது விதி, அது பிரகாரம் விட்டுருவார். பட் ஒருத்தர் ஹரிநாமா சொல்லும்போது, பக்தி பண்ணணும்னு நினைக்கும்போது பரமாத்மா தென் அந்த ஆத்மாவோட கம்யூனிகேட் பண்ணும். அப்போ தான் கம்யூனிகேட் பண்ண மாட்டார், அவரோட விட்டுருவார். கம்யூனிகேட் எப்படி வரும்னா, கம்யூனிகேட் பண்ணுவார்னா மற்றவங்களுக்கு அவங்க விதி பிரகாரம் நடக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தர் விதி பிரகாரம் அவர் பணக்காரன் ஆகணும்னா கண்டிப்பாக அவர் மனசு அந்த பணம் சம்பாதிக்கிற பற்றி யோசிக்கும். புத்தி அது தந்தாப்புல இது செய்யணுமா செய்யக்கூடாதுன்னு திங்க் பண்ணும். அது தந்தாப்புல அது விதி பிரகாரம் நடக்கும். அது விதி பிரகாரம் நடக்கும்.
பட் கிருஷ்ணநாமா சொல்லும்போது அந்த பரமாத்மா அவங்கள கிருஷ்ணன் நோக்கி கொண்டு போவார், அதுவும் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் எப்படி வருது, அப்புறம் நம்ம இந்த தோல் இதெல்லாம் எப்படி வருது, இதெல்லாம் கூட பிரபுபாத் அங்கே எழுதியிருக்கார். இது வெரி இம்பார்ட்டண்ட். பிரபுபாத் எழுதுகிறார், பஞ்சபூதத்தில் தண்ணி ரொம்ப முக்கியம் கூட எழுதியிருக்கார். அந்த பொருளுரையோட தண்ணி ரொம்ப வருது. அது எத்தனையோ சயின்ஸ் இருக்கும், எனக்கு அவ்வளோ எல்லாமே தெரியாது எனக்கு. அந்த பொருளை பார்க்கும் பொழுது அங்கே பிரபுபாத் எழுதுகிறார், ஒருத்தர் ஹெல்த்தியாக வாழணும் அப்படின்னாலே 3 விஷயங்கள் எழுதுகிறார். ஒன்று ஓப்பன் ஏர், ரெகுலர் பாத் அண்ட் ஆம்பிள் ஸ்பேஸ். ஜென்ரலாக நாரத பஞ்சராத்திரில் கூட எழுதப்பட்டிருக்கு, 3 தடவை குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குளி அப்படின்னாலே தண்ணி கூட நமக்கு வாட்டர் அப்பப்போ உடம்பில் பட்டுக்கிட்டே இருக்கணும். தண்ணி எந்த அளவுக்கு உடம்பு மேலே பட்டுருக்கோ ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். இது நம்ம எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். சம்டைம்ஸ் மூஞ்சிக்கல்னோட ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், குளிக்கும்போது இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இங்கே அது எழுதியிருக்கார், இந்த தண்ணிங்கிறது உடம்புல பட்டுட்டு இருக்கணும். யார் வெறும் ஒரு தடவை தான் குளிக்கிறாங்களோ இல்லை குளிக்கிறது இல்லையோ அவங்களுக்கு ஃப்ரெஷ்னஸ் இருக்காது, மனசு புத்தி வேலை பண்ணாது, அவங்க வேலை பண்ணாது. ஸோ அட்லீஸ்ட் சில இடத்துல எழுதியிருக்காங்க மினிமம் 2 டைம்ஸாவது குளிக்கணும், இல்லை 3 டைம்ஸ். 3 சந்தியாவில் ஒரு தடவை குளிக்கணும், அதெல்லாம் இருக்குது. ஸோ தண்ணி படப்பட ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அண்ட் ஓப்பன் ஏர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, காற்றும் உடம்புல பட்டுக்கிட்டே இருக்கும். ஒன்று ஆம்பிள் ஸ்பேஸ், எப்பவுமே நம்ம வாழக்கூடிய இடம் பெருசாக இருக்கணும்பா. இப்போ கலியுக பார்த்தீங்கன்னா சின்னதாகிட்டே இருக்கும். மேபி ஒரு காலத்தில் வீடெல்லாம் பாருங்கள், வீடு பெருசாக இருக்கும். ஹாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 எல்லாம் இருக்கும். இன்னைக்கு 30 மொத்த வீடு கட்டிடுவோம். ஹாலே அந்த மாதிரி கட்டுவாங்க, இது சும்மா கிடையாது. கோவில்லாம் பாருங்கள் ஆம்பிள் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இது சும்மாலாம் கட்டலை, ஏன்னா ஸ்பேஸ் பெருசாக இருக்கணும், காற்று தண்ணி படப்பட ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம நாட்டில் நீங்கள் திவ்ய தேசமெல்லாம் போங்க, முன்ன பல ஊர் போகும்போது கோவில் பக்கத்தில் பெரிய குளம் இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள், பெரிய குளம் இருக்கும். மோஸ்ட்லி நம்ம அங்கே போய் குளிக்க மாட்டோம், பார்த்துட்டு நம்ம சீக்கிரம் கிளம்புவோம். பட் ஆக்சுவலாக அந்த குளத்தில் குளிக்கணும், அது குளிச்சுட்டு தான் போய் பார்ப்பாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண முடியல. தோஷா, இதெல்லாம் தோஷாஸ். ஏன்னா ஒரு காலத்தில் தீர்த்த யாத்திரை போனான்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் போவாங்க. போனான்னா போவோம், ஒரு வருஷம் கழிச்சு தான் வருவாங்க. இதெல்லாம் உண்மை. ஒரு ஊருக்கு போய் தங்கி குளத்தில் குளித்து நல்ல பகவானை சேவிச்சு கதையெல்லாம் கேட்பாங்க. நாமளும் இன்றைக்கி 1 வீக்கில் போயிட்டு வருவோம். நம்ம தீர்த்த யாத்திரை அப்படி தான் இருக்கும். ஆக்சுவல் ஒன் சென்ஸ் அது தோஷா. ஈவன் நம்ம தீர்த்த யாத்திரைக்கு போனாலும் பர்ஃபெக்டாக நம்மளும் போகிறதில்ல. தீர்த்த யாத்திரைக்கு போனால் என்னென்ன கடைப்பிடிக்கணும்னு நிறைய ரூல்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கிறது இல்லை. அதெல்லாம் நமக்கு இன்னும் கடைப்பிடிக்கிறது இல்லை, நமக்கு தெரியாது. அதில் ஒரு இம்பார்ட்டண்ட் முக்கியமான ரூல், தீர்த்த யாத்திரை இன்றைக்கி போகிறோன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மாயாப்பூரில் போய் இறங்குறோன்னு வைங்க, அன்றைக்கி ஒரு நாள் எதுவும் சாப்பிடக்கூடாது. ஆக்சுவல் ரூல் அது. நம்ம போனால் பீஸா இருக்குமா பார்ப்போம், ஸ்நாக்ஸ் பீஸா ரசகுல்லா. சாஸ்திரம் பிரகாரம் தீர்த்த யாத்திரை போனால் அன்றைக்கி எதுவும் சாப்பிடக்கூடாது, பட்னியாக இருக்கணும். அது அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, நம்மளாலாம் கடைப்பிடிக்க முடியாது. ஸோ அதனால இந்த சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறார், கலிர்தோஷே நிதே ராஜன், எல்லாமே தோஷமாக தான் இருக்கும். எல்லாமே எல்லாம் அது மாதிரி நிறைய தீர்த்த யாத்திரை போகிறதுக்கு முன்னாடி தானம் பண்ணணும், தீர்த்த யாத்திரை போய் அங்கேயும் தானம் பண்ணணும், போயிட்டு வந்ததுக்கப்புறம் தானம் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது வெறும் தீர்த்த யாத்திரை போகிறதுக்கு. போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த கதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. நாம் எல்லாம் பண்ணுறோம்னா இல்லை.
அதனால சுகதேவ் கோஸ்வாமி சொல்ற கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்யா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஸோ இந்த ரூல்ஸ் நிறைய கடைபிடிக்கிறது கஷ்டம். ஈவன் 3 times பாத் எடுக்கணும் அப்படின்னா கூட போக போக பண்ண முடியாது. யூஸ்வல் பிரபுபாத் அமெரிக்கா போன புதுசில் அவர் டெய்லி 2 to 3 times குளிப்பார். இப்போ நியூயார்க்கில் ஃபஸ்ட் டைம் அமெரிக்கா அவரும் போகிறார். 3 தடவை குளிக்கணும்னு அவர் குளிச்சிட்டாரு. குளிச்சு உடம்பு கெட்டு போயிடுச்சு அவருக்கு. ஏன்னா அங்கே தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கும், ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அப்புறம் 1 time ஆக்கிட்டார் அவரே. சின்ன இவ்வளோ சில்லுன்னு இருக்கும், உடம்பே ஒத்துக்கலை. பட் அஃப்கோர்ஸ் நாம் சவுத் இந்தியாவில் இருக்கோம். ஆக்சுவலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ். ஆக்சுவலி நம்ம சவுத் இந்தியாவில் மட்டும்தான் மேபி வருஷம் பூரா ஒரே துணியில் வாழ்ந்துடலாம். ஈவன் நார்த் இந்தியாவிலோட வாழ முடியாது. ஸோ நார்த் அமெரிக்கா இன்னும் கஷ்டம். ஸோ நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமி, எஸ்பெஷலி பாரத பூமி, சாதாரண இடம் கிடையாது. அண்ட் சைத்தன்ய சரிதாமிருத்தத்தில் வருது, ஈவன் சவுத் இந்தியா தி பெஸ்ட்டுன்னு கூட சொல்லுவான். பல காரணங்கள், இது ரொம்ப முக்கியமான இடம் கூட சொல்லப்பட்டிருக்கு. ஈவன் பாகவத்துலேயும் வருது. பாகவத்தில் ஒரு இடத்துல முக்கியமான நதிகள் 3, அந்த 3 சவுத் இந்தியாவில் தான் இருக்குது. காவேரி, தென் தாமிரபரணி, தென் வைகை. இந்த 3 தமிழ்நாட்டில் இருக்கு. இது பாகவத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் ஆர்டினரி பிளேஸ் கிடையாது. பட் கலியுகா போக போக நம்மளால் இது நம்ம காவேரி இங்கே தான் இருக்காங்க, நம்ம டெய்லி போய் குளிக்கிறோமான்னு இல்லை. இது எல்லாமே தோஷாதான், எல்லாமே தோஷம்தான். அதனால தான் சாண்டிங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காரு. சும்மா சொல்லலை, நிறையா ரூல்ஸ் இருக்குது, 1 2 கிடையாது. நம்ம உண்மையில் அதெல்லாம் ஒரு 1% கூட நம்மளால் கடைபிடிக்க முடியல, நாட் ஈவன் 1%. அதனால தான் சாண்டிங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, எதுவும் பண்ண முடியாது நம்மளால். ஆனால் நம்ம அகங்காரம் ரொம்ப ஜாஸ்தி. நம்ம பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைப்போம். நம்ம எல்லாம் பர்ஃபெக்டாக கடைபிடிக்கிறோம். ஈவன் நம்ம பகவத்கீதா பாகவதம் படிக்கிறனால கூட நமக்கு ஒரு மாதிரி அகங்காரம் வரும். நம்மெல்லாம் டெய்லி படிக்கிறோம், நம்ம சொந்தக்காரன் படிக்கலாம், யூஸ்லெஸ் ஃபெலோ, நம்மெல்லாம் படிக்கிறோம், நம்மெல்லாம் பெரிய ஆள், அப்படி அகங்காரம் வரும். அதெல்லாம் வரும், சும்மாலாம் கிடையாது, வரக்கூடாது, வரும். ஏன்னா ஏதோ கொஞ்சம் அறிவு வந்துருச்சு, நம்ம புத்திசாலி, மற்றவங்களாம் யூஸ்லெஸ் ஃபெலோன்னு சொல்லி திட்டுவோம். அதெல்லாம் திட்டுவாங்க. அவெல்லாம் கோயிலுக்கு போகிறானோ அங்கே போகிறானோ யூஸ்லெஸ் ஃபெலோ, ஆனால் திட்டக்கூடாது. இது பாகவதத்தில் 11th cantoல, அது உத்தவ் கீதாவில் கிருஷ்ணா உத்தவ்கிட்ட சொல்கிற திட்டக்கூடாதுங்கிறார். திட்டக்கூடாது. அவங்கவுங்க விதி பிரகாரம் அவங்கவுங்க மனசு கிருஷ்ணர் கொடுக்குறார், அவங்க தான் அது பார்த்து முடிவு எடுத்துக்கணும். யாரும் திட்டக்கூடாதுங்கிறார். பட் சம்டைம்ஸ் நம்ம பண்ணிடுவோம். ஏன்னா நான் பர்ஃபெக்டாக இருக்கேன் நானாக நினச்சிக்கிறேன், நம்மளாம் நினச்சிக்கிறோம் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஆனால் நம்ம ஒன்றும் பர்ஃபெக்ட் கிடையாது. அது எப்படிங்க பர்ஃபெக்ட் கிடையாதுன்னு சில பேர் கேட்கலாம். பாகவத ஆன்சர் இருக்குது. ஒருவேளை நான் பர்ஃபெக்ட்னே வச்சுக்கோ பேச்சுக்கு, 24 hours சந்தோஷமாக இருப்பேன் மாமா. 24 hours, கொஞ்ச நேரம்லாம் கிடையாது, 24 hours சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கமா நாமளே கேள்வி கேட்டுக்கணும். ஸோ இங்கே ரொம்ப இந்த நம்ம உடம்புல இருக்க பஞ்சபூதங்கள், இனி மற்றது தமிழில் தெரியாது எனக்கு, ஈவன் போன் மேரோ, அதுக்கு பெரிய சயின்ஸ் இருக்குது. பட் அது இப்போ பேச டைம் இல்லை. அது மாதிரி ஒரு 7 elements நம்ம உடம்புல இருக்குது. ரத்தத்தை காட்டிலும் முக்கியமான எலிமெண்ட்ஸ் நிறைய நம்ம உடம்புல இருக்குது. இது மற்ற இடத்துலலாம் பேசப்பட்டிருக்கோம். போன் மேரோ, சில பேர் போன் மேரோ என்ன தமிழில், அங்கெல்லாம் கெட்டு போச்சுன்னா கேன்சர் வரும். சில பேருக்கு போன் கேன்சர்னு கூட சொல்லுவோம், போன் மேரோவில் வரும். ஸோ அந்த போன் மேரோவில் கேன்சர் வருதுன்னா இப்போ உடம்புல சூடு ஏறி இருக்குது. மேபி அவங்க தண்ணி அதிகமாக எடுக்கலை, சில விதமான வெஜிடபிள்ஸ் எடுக்கலை. அந்த ஸ்லோகத்தில் அந்த பொருள் பிரபுபாத் எழுதுகிறார், ஒருத்தர் உடம்பு நல்லா இருக்குன்னா ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ், பிரபுபாத் எழுதுகிறார். அந்த 31st ஸ்லோகத்தோட பொருளுரையில் லாஸ்ட் சென்டென்ஸ் படிக்கிறீங்களா? அதாவது புதிய விளைச்சல்களான தானியங்கள் மற்றும் காய்கறிகள் உட்பட சுத்தமான நீர் மற்றும் உஷ்ணம் ஆகியவை ஸ்தூல உடலின் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயப்பனவாகும். ஸோ கிளியராக இருக்குது. பிரபுபாத் எழுதுகிற இந்த ஃப்ரெஷ் கிரெயின்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்
ஃப்ரெஷ்னா புதிய விளைச்சல் புதுசா புதுசு. இது உண்மை. ஆக்சுவலி நாம்பெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்ல முடியாது. மேபி 2-3 நாள் முன்னாடி செடியிலேருந்தோ மரத்துலேருந்து எடுத்து நம்ம வீட்டுக்கெல்லாம் வரும். இது உண்மை, எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். சம்டைம்ஸ் ஃப்ரெஷ்ஷாக அப்போதைக்கப்போ பறித்து சமைச்சு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டே வேறு இருக்கும். ஏன்னா அதில் தண்ணி ஜாஸ்தியாக இருக்கும். அதான் கொடுத்துருக்காங்க. அதில் தண்ணி இருக்கும். டைம் ஆக தண்ணி எவாப்ரேட் ஆகிடும். தண்ணி எவாப்ரேட் ஆகும்போது அதில் சக்தி இருக்காது. நம்ம எல்லாம் அதுதான் சாப்பிட்றோம். அதனால தான் மரணம் சீக்கிரம் வருது. கலியுகத்தில் மரணம் ஏன் வருதுன்னா, அந்த காய்கறிகள் பறித்து பல நாட்கள் அப்புறம் தான் சமைச்சு சாப்பிட்றோம். அப்புறம் அதில் வாட்டர் கண்டென்ட் குறையுது. இப்போ இங்கே ஸ்லோகத்தில் கொடுக்குறாங்க, இந்த வாட்டர் கண்டென்ட் ரொம்ப முக்கியம் நம்ம உடம்புக்கு, ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே ரொம்ப அழகாக எழுதியிருக்கார், வெஜிடபிள்ஸ், தானியங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும். மாமிசம் ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் வெரி சிம்பிள். மாமிசங்கிறது டெட் டிஷ்யூ. டெட் டிஷ்யூனா அது லைஃபே கிடையாது. இப்போது வெண்டைக்காவோ ஏதோ ஒரு காய்கறி நீங்கள் அப்போதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அந்த செடியிலேருந்து எடுங்க, அந்த லைஃப் அதில் பார்க்கலாம். இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, லைஃப் இருக்குதுன்னு அர்த்தம், அதில் உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் நான் சாப்பிடணும். யாராவது வெண்டைக்காய் ரொம்ப காஞ்சு போச்சுன்னா பாருங்கள், யூஸ் பண்ண மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க. அப்படின்னு அது லைஃப் இல்லை. லைஃப் இல்லாத நம்ம சாப்பிடக்கூடாது, லைஃப் இருக்கிறது தான் சாப்பிடணும். இப்போ மாமிசம்ங்கிறது லைஃப் இல்லாதது, அது லைஃப்லெஸ், நோ லைஃப். அது சாப்பிடும்போது கடைசி எனக்கு லைஃப்லெஸ்ஸாக போயிடும். லைஃப்லெஸ்னால் லைக் நம்மளால் திங்க் பண்ண முடியாது, ஒழுங்காக முடியாது. ஸோ இது பெரிய விஞ்ஞானம், அது சும்மா இல்லை, எல்லாமே ஃப்ரெஷ். ஒரு தடவை ஒரு பகவத்கீதா கிளாஸ் எடுக்கும் பொழுது காலேஜில், இப்போது கிறிஸ்டியன்ஸும் வருவாங்க காலேஜில், ஒரு பையன் ரொம்ப ரெகுலராக வருவான். அப்போது இது டிஸ்கஸ் பண்ணுது, லைஃப் இருக்கிறது தான் சாப்பிடணும் அப்படிங்கும்போது அவன் எப்படி புரிஞ்சுட்டானா, அப்போ மாமிசம் சாப்பிடணும், லைஃப் இருக்கிறது தானே, அது இருக்கிறது நான் சமைச்சு சாப்பிட்றேன். பட் அது மீனிங் கிடையாது. லைஃப் இருக்கிறதுனா இந்த காய்கறிகளில் லைஃப் இருக்குது, அது அப்படியே சமைச்சு சாப்பிடுவோம். பட் மாமிசங்கிறது லைஃப்லெஸ், சாப்பிடக்கூடாது. அதனால் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. அது ஜீரணமாகிறது டைம் எடுக்கும். முன்னாடி சொன்னேன், சிங்கம் நம்மளை காட்டிலும் பெருசாக இருந்தாலும் அது குடல் பகுதி சின்னது, நம்மளோட 1/10 தான் இருக்கும். அப்படின்னா 10ல் ஒரு பங்கு தான். நம்ம குடல் ரொம்ப பெருசு. நாம் ஒன்று சாப்பிட்டோம்னா அது ஜீரணமாகிறது பல மணி நேரம் ஆகும். சம்டைம்ஸ் ஜென்ரலாக 7 to 8 hours சொல்லுவாங்க, அது கம்மியாகவும் இருக்கும் சில பேர். சிங்கம் அப்படி கிடையாது, சாப்பிட்டோன்னு சீக்கிரம் ஜீரணாகி வெளியே வந்துடும். அது மாமிசம் எடுத்தாலும் ஃபியூ ஹவர்ஸில் வெளியே வந்துடும். நமக்கு அப்படி ஆகாது, டைம் எடுக்கும். அது ரொம்ப டைம் எடுக்கிறதுனால உடம்புக்குள்ளே அது ரொம்ப நேரம் தங்கி இருக்கிறதுனால உடம்பு விஷமாயிடும். அதனால தான் உடம்பு விஷமாகும். ஏன்னா ரொம்ப நேரம் தங்கும் நம்ம உடம்புல, ஏன்னா குடல் பெருசு. ரொம்ப நேரம் உடம்புல இருக்கும்போது விஷம் வந்துடும். ஸோ அதனால் நம்ம பல பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுதுறார், ஃப்ரெஷ் ப்ரொடியூஸாக இருக்கணும் இந்த காய்கறிகள். அதனால் பிரபுபாத் பல இடம் சொல்லுவார், வீட்டில் ஒரு 2 மாடு 1 ஏக்கர் நிலம் இருந்தால் போதும் பாரு, அது போதும். உண்மையில் ஆக்சுவலாக தான் உண்மை. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கணும், அப்போ அவங்க ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இது நம்ம நாட்டில் காலங்காலமாக இருந்தது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷோட இன்வேஷன், இந்த பிரிட்டிஷர்ஸ் இன்வேஷன்னா உள்ள நம்ம நாட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இதெல்லாமே உடஞ்சிது. இதெல்லாமே உடஞ்சி நம்ம லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பாகவத்தில் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் இருந்திருக்கு. இப்போ அங்கங்கே பிட்ஸ் அண்ட் பீசஸ் பார்க்கலாம். இந்தியாவில் இன்றைக்கும் சில ஏரியாலாம் போனீங்க இந்த மாதிரி வாழ்கிறாங்க. எல்லாமே ஃப்ரெஷ் ஃபுட்டு தான் எடுப்பாங்க. குளிக்கிறது ஆற்றுல குளிப்பாங்க. மேபி இப்போ சில பேர் மாயாப்பூர் போயிருப்பாங்க. இன்றைக்கி நிறைய பேர் டெய்லி ஆற்றுல தான் குளிப்பாங்க. 3 times குளிக்கணும் இருக்காங்க. காலையில் போய், மத்தியானம் போய், சாயங்காலம் போய் குளிப்பாங்க. அண்ட் பிரபுபாத் பாகவத்தில் எழுதியிருக்கார், ஒருத்தர் டெய்லி கங்கையில் குளிச்சுட்டு கங்கை தண்ணி குடிச்சிட்டு இருந்தாலே வியாதி வராதான். பிரபுபாத் எழுதியிருக்கார், சும்மாலாம் கிடையாது. கங்கா பேர்பட்ட நதி. ஈவன் இந்தியாவில் அது மாதிரி பல நதிகள் இருக்குது. ஸோ பாகவத்தில் என்ன கொடுக்குறாங்கன்னா, அந்த மாதிரி நதியில் குளிக்கிறதும், ஏன் அந்த நதிகளோட பேர் நினச்சிக்கிறதே நல்லதாகும்.
ஜென்ரலாக டெய்லி பூஜாரிலாம் பண்ணுவாங்க. ஆச்மனம் பண்ணுறதுக்கு முன்னாடி சில மந்திர கங்கை சம்பனாச்சா சொல்லுவாங்க. அந்த நதிகள் பேர் சொல்லுவாங்க. நதிகள் பேர் சொல்லி நினைக்கிறதே நல்லது. பிரபுபாத் எழுதியிருக்கார், ஸ்லோகத்தில் வருது, நதிகள் நினச்சிக்கிறதே நல்லது. அதனால நம்ம காலையில் பிரேம துவனியில் பாருங்கள், கங்காக்கு ஜெய், யமுனாக்கு எல்லாம் ஜெய் சொல்லுவோம். சும்மா சொல்லலை, பிரேம துவனியே ஒரு பெரிய சயின்ஸ் அது. இந்த பிரேம துவனியில் நதிகள் பேர் சொல்கிறோம், தாமோட பேர் சொல்கிறோம், சொல்லிட்டு ஜெயின்னு சொல்லுவோம். ஸோ அந்த தாமோட பேரும் அந்த நதிகள் பேர் சொன்னாலே குளிக்கிறதுக்கு சமானம், அதுங்க போனதுக்கு சமானம். இதெல்லாம் இருக்குது. அதனால தான் பிரேமத்வனி வெரி இம்பார்ட்டண்ட். யாராவது சொல்லினா பிரேமத்வனி சொல்லுங்கம்பாங்க. லாஸ்ட் எல்லாம் முடிஞ்சுன்னா கடைசியில் சொல்லுவோம். ஸோ இங்கே ரொம்ப அழகாக அங்கே பிரபுபாத் கொடுத்துருக்கார். அதுக்கப்புறம் இந்த 32வது ஸ்லோகத்தில் நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ்னால் தமிழ் என்னது? உறுப்புகள். புலன் இப்போ 5 சென்சஸ் இருக்குது. கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், அது மாதிரி நிறையா இருக்குது. ஒர்க்கிங் சென்சஸ், மாதிரி நிறைய சென்சஸ் இருக்குது நமக்கு. அது கை, கால், அதெல்லாம் கூட வரும். ஒர்க்கிங் சென்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதெல்லாமே ஒரு ஆத்மாவோட விதி பிரகாரம் தான் கிருஷ்ணா கொடுக்குறாரு. இப்போ எல்லாருக்கும் நாக்கு இருக்குது, ஆனால் எல்லாரோட நாக்கு ஒரே மாதிரி ஒர்க் ஆகாது. எல்லாருக்கும் மனசு இருக்குது, புத்தி இருக்குது, ஒரே மாதிரி ஒர்க் ஆகாது. அவங்கவுங்களோட விதி பிரகாரம் தான் அது ஒர்க் ஆகும். இந்த உதாரணம் பல தடவை சொல்லியிருப்பேன். இப்போ ஊறுகாய் இருக்குது, ஒருத்தர் ஊறுகாய் சாப்பிட்டா காரமாக இருக்கும் பார், ஒருத்தர் அந்த ஊறுகாய் சாப்பிட்டு கரெக்டாக தான் இருக்கும் பார். ஒருத்தர் ஒரு மாதிரி தோணும். ஸோ ஒருத்தர் உடம்பும் அவங்களோட விதி பிரகாரம் செய்யப்பட்டிருக்கு. இது வெரி இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன். இது பாகவத்தில் வருது. இது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னு என்னென்னா, இப்போ நம்ம கூட வாழ்கிறாங்க இல்லையா, அவங்களோட விதி பிரகாரம் தான் அவங்க உடம்பு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. சம்டைம்ஸ் நாம் நினைக்கிற மாதிரி அவங்க நினைக்கணும் அவசியம் கிடையாது. இது நல்லா புரிஞ்சுக்கும் போது தான் நம்ம எல்லாத்தையும் ஆக்செப்ட் பண்ணுவோம். ஆக்செப்ட் பண்ணுறதுன்னா ஏற்றுக்கொள்ளும். அது வெரி இம்பார்ட்டண்ட். பண்டிதா சமதர்ஷனஹான்னு கிருஷ்ணர் சொல்கிறார் பகவத்கீதாவில். அவங்க எல்லாத்தையும் எப்படி அந்த மாதிரி பார்க்குறாங்க, ஆக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி அவங்கவுங்க விதி பிரகாரம் இந்த உடம்பு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ சில பேர் சாஸ்திரம் முழுசாக கடைபிடிக்க முடியாது. ஈவன் தென் தி ஆக்செப்ட்னா அவங்கள திட்டுறது அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்களும் மனுஷனாக மதிப்பாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இவங்க அவங்க பக்தி பண்ணலனாலும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் இருக்குது. நம்ம ஆச்சாரிய சங்கம் பண்ணியிருக்காங்க. ஈவன் சைத்தன்ய சரிதாமிரதா பார்த்தீங்கன்னா, ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, இவங்க எல்லாருமே அவங்க ஒரு முஸ்லீம் கிங்கிட்ட தான் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த முஸ்லீம் கிங் சாஸ்திரம்லாம் கடைபிடிக்க மாட்டாங்க, ஆனால் இவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த ராஜா இவங்க வீட்டுக்கு வந்தோன்னே இவங்க எந்திரிச்சு நிற்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க. இத்தனும் மோசமான ஆள் தான், ஆனால் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்படின்னு எல்லாத்தையும் ஆக்செப்ட் பண்ணுவாங்க. இது ஏன் ரொம்ப முக்கியம் சொல்கிறேன்னா, முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், சில பேர் பகவத்கீதா பாகவதம் படிக்கிறனால அவர் அகங்காரம் வந்துடும். ஆக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவன் யூஸ்லெஸ் ஃபெலோ. நோ, ஆக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்களோட விதி பிரகாரம் அந்த உடம்பு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அவங்க மனசு புத்தி அப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு இங்கே இதெல்லாம். ஸோ இதில் ரொம்ப புத்திசாலி மட்டும்தான் பிரபுபாத் எழுதுகிறார், ஒரு தூய பக்தரோட சங்கத்தை தேடி போவாங்க. ரொம்ப அழகாக அங்கே பொருள் எழுதியிருக்கார். எல்லாரும் தூய பக்தரோட சங்கம் கிடைச்சிடாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாகவத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஒரு ஆத்மாவோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்னா ஒரு ஈவெண்ட் என்னன்னா, ஒரு பியூர் டிவோட்டி சந்திக்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுதான் லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட்னா லைஃபே மாறும் உங்களுக்கு. பிரபுபாத் எழுதியிருக்க பகவத்கீதாவில் இருக்குது, ஆச்சாரியோ பாஷனம் அப்படின்னு ஒரு இடத்துல எழுதியிருக்காரு. அப்போ தத்வித்தி பிரணிபாத்தேனா. ஏன்னா எப்போ நாம் அந்த பியூர் டிவோட்டி பார்க்குறோமோ
அவருக்கு சேவா செய்கிறோமோ அப்போ தான் உபதேசந்தி தே ஞானம் நடக்கும். ஞான உபதேசம் அப்போ தான் நடக்கும். அதுவே நமக்கு எல்லா அறிவெல்லாம் வராது. இவன் தான் நம்ம டெய்லி பகவத்கீதா பாகவதம் படிக்கணும், நோ டவுட் அபவுட் இட். படித்த அறிவு வந்துருமான வராது, அப்படி எங்கேயும் சொல்லப்படலை. கிருஷ்ணர் அப்படி சொல்லலை. கிருஷ்ணர் எப்படி சொல்ல, உபதேசம் பண்ணால் தான் ஞானம் வருங்கிறார். கிருஷ்ணர் அப்படி தான் சொல்ல, உபதேசந்தி தே ஞானம். ஸோ நம்ம மார்னிங் பிரபுபாத் பூஜாவில் நம்ம அதுதான் பாடுறோம், ஜன்மே ஜன்மே பிரபு சே அப்படி தான் பாடுறோம். திவ்ய ஜான் ஹிருதய பிரகாஷித்தோ, திவ்ய ஜானம் கொடுங்க உள்ள வந்து உபதேசம் பண்ணுங்க தான் கேட்குறோம். ஸோ ஒரு புத்திசாலி அப்படின்னாலே அவங்க பியூர் டிவோட்டி தேடி போவாங்க. இது பகவான்ற டெய்லி பிரார்த்தனை பண்ணால் தான் அது நமக்கு நடக்கும், இல்லை நடக்காது. பியூர் டிவோட்டி நம்ம பார்க்க முடியாது, பேச முடியாது. மேபி நம்ம சுற்றி தான் இருக்கலாம், நம்ம கண்ணுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது அது. ஸோ இது பகவான்கிட்ட டெய்லி பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பியூர் டிவோட்டி அசோசியேஷன் கிடைக்கும். ஸோ பிரபுபாத் பல இடத்துல சொல்கிறார், புத்திசாலி அப்படின்னால கேள்வி கேட்கணும், நான் ஏன் கஷ்டப்படுறேன் இந்த கேள்வி கேட்கணுங்கிறார். எனக்கு ஏன் என் வாழ்க்கையில் இது நடக்குது, அந்த கேள்வி கேட்கணும். புத்திசாலி கிடையாது, புத்திசாலி கிடையாது. அந்த புத்திசாலினால் மட்டும்தான் மனசு, தென் சென்ஸ் ஆர்கன்ஸ், ஃபைவ் சென்சஸ், புலன்கள், மனசு, இந்த புலன்கள் கரெக்டாக யூஸ் பண்ண தெரியும். புத்திசாலினால் மட்டும்தான் முடியும், மற்றவனால் முடியாது. ஏன்னா இன்டெலிஜென்ஸ் வந்து புத்தியோட வேலை ஒரு இடத்துல வருது, டவுட்டிங். 5 வேலை இருக்குது, 5 விதமான வேலை பண்ணும். அதில் புத்தியோட ஒரு வேலை வந்து சந்தேகப்படுறது. சந்தேகப்படணுங்கிறாங்க சாஸ்திரம் வந்து, கண்டதெல்லாம் சந்தேகப்படக்கூடாது, ஆனால் சந்தேகப்படணுங்கிறாங்க. அது புத்தியோட ஒரு வேலை. இது ஏன் இப்படி சொல்கிறாங்க, இது சரியா, சந்தேகப்படணும், ஆனால் கண்டதெல்லாம் சந்தேகப்படக்கூடாது. ஸோ இங்கே பிரபுபாதர் எழுதுகிறார், அந்த புத்திசாலி வந்து பெரிய பெரிய முனிவர்கள் பக்தர்களோட சேரும் பொழுது தான் அவங்க பக்தி பண்ண முடியும், பகவான்கிட்ட போக முடியும். நீங்கள் எந்த ஆச்சாரியரோட லைஃப் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலும் அவங்க ஒரு பெரிய முனிவரை சந்திச்சிருப்பாங்க. நீங்கள் யார் வேணால் எடுத்துப்பார், அவங்க ஒருத்தர் சந்திப்பாங்க. லைக் ஈவன் ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியர் ஆகட்டும், ஈவன் ஸ்ரீல பிரபுபாத் ஆகட்டும், மத்வாச்சாரியர் ஆகட்டும், நீங்கள் யாரை பார்த்தாலும் சரி, ஈவன் கோஸ்வாமிஸ், எல்லாரும் ஒருத்தர் சந்திப்பாங்க. அதுக்கப்புறம் தான் டேர்னிங் பாயிண்ட் வரும். ஸோ பிரபுபாத் பாகவத்தில் எழுதுகிறார், நம்மனால அந்த பியூர் டிவோட்டி கண்டுபிடிக்கிறது கஷ்டம், நமக்கு அந்தளவு புத்தியும் கிடையாது. சிம்பிளி ஹரிநாமா ஒழுங்காக சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது கிருஷ்ணர் அனுகிரகத்தை நம்ம அவங்க சந்திச்சிருவோம், நாம் அவங்கள பார்ப்போம். அப்போ உபதேசந்தி தே ஞானம் நடக்கும், அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு நான் சின்சியராக ஹரிநாமத்தை சொல்லணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திர சொல்லணும், சேம் டைம் நம்மளோட ஹெல்த்தும் பார்த்துக்கணும். ஏன்னா பாகவத்தில் பாருங்கள், இந்த பொருளுரையில் நம்ம ஹெல்த் எப்படி பார்த்துக்கோ பிரபுபாத் எழுதியிருக்காரு. ஹெல்த்தெல்லாம் விட முடியாது. நீங்கள் பிரபுபாதோட லெட்டர்ஸ், அவர் நிறைய கடிதமெல்லாம் எழுதியிருக்கார், எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல. அவர் நீங்கள் எந்த லெட்டர் எடுத்தாலும் ஹெல்த் பற்றி எழுதுவார், கண்டிப்பாக ஒரு லைன் இருக்கும், ஹெல்த் பார்த்துக்கோ ஹெல்த் பார்த்துக்கோம்பார். ஸோ ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சொல்லப்போனால் ஹெல்த்துக்கு அப்புறம் தான் சாண்டிங். நல்ல சளி பிடிச்சுன்னா சாண்ட் பண்ண முடியாது, அப்புறம் பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம், தூங்கு. ஹெல்த் ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம உட்காந்து பாகவதமாக பகவத்கீதை படிக்க முடியும், சாண்ட் பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலி சில பேர் ஃபஸ்ட்டு ஹெல்த்தும்பாங்க, அப்புறம் தான் சாண்டிங் வரும். அப்போ அந்த ஹெல்த் ஒழுங்காக இருக்கிறதுக்கு பாகவத்தில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த உடல் எப்படி மெயின்டைன் பண்ண கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பாகவத்தில் இல்லாத விஷயம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிரபுபாத் எடுத்து சொல்கிற பாகவதம் ஆக்சுவலி சம்மரி தான். சம்மரினா ஒரு சுருக்கம் தான். நீங்கள் எல்லா விஷயம் டீட்டெயிலாக கிடையாது பாகவத்தில். பாகவதம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்கிறது பாகவதம் சொல்லுது, ஆனால் சுருக்கமாக தான் இருக்குது. சம்டைம்ஸ் மற்ற புராணங்கள் பார்க்க மாதிரி வரும்.
ஸோ இங்கே பிரபுபாத் ரொம்ப அழகாக கொடுக்குறாரு. இந்த ஹெல்த் இம்பார்ட்டன்ட்னா அதுக்கு குளிக்கிறதாகட்டும், சாப்பிட்றதாகட்டும், எந்த மாதிரி இடத்துல வாழணும், ரொம்ப அழகாக கொடுத்து எல்லாமே சயின்டிஃபிக்காக கொடுக்குறாரு. இன்னும் நிறையா இருக்குது, எனக்கு எல்லாமே தெரியாது. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் என்னென்னா கலியுகா அது எல்லாமே கடைபிடிக்கிறது கஷ்டம்தான். எல்லாமே கடைபிடிக்க முடியாது. இப்போ ஒரு இடத்துல எழுதியிருக்காங்க, நல்ல வீடு பெருசாக இருக்கணுங்கிறாங்க. எங்கிட்ட பைசா இல்லைன்னு வைங்க, சின்ன வீடாக தான் கட்ட முடியும், அதுக்குள்ளே தான் வாழ்வோம். ஏன்னா எங்கிட்ட பைசா இல்லை. அப்போ அது ஒன் சென்ஸ் தோஷா தான். அப்போ என்ன பண்ணுறது, நாம சொல்லிக்க வேண்டியதான். வீட்டுக்குள்ளே டாய்லெட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம எல்லாம் வீடு கட்டும்போது அட்டாச்சு பாத்ரூம்னா அவள் பெரிய ஹை கிளாஸ் இருந்தோம், லோ கிளாஸ். நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு கிராமத்துக்கார் வந்து 30-40 இயர்ஸ் பிஃபோர் அவர் சொல்கிறார், அவர் சிட்டிக்கு வந்து பார்த்து என்னங்க எங்கே சாப்பிட்றீங்களோ அங்கேயே ரெண்டுக்கும் போவீங்களான்னு. என்னோட சாப்பிட்ற இடத்துல இதுக்கும் போவீங்களா? அவங்களுக்கு அந்த சயின்ஸ் தெரிஞ்சிருக்கு. அவன் பெருசாக டிகிரியெல்லாம் படிக்கல, பட் அவங்களுக்கு அந்த காமன் சென்ஸ் இருக்குது. எங்கே சாப்பிட்றீங்களோ அதே ஏரியாவில் நீங்கள் 2 பாத்ரூமெல்லாம் போகிறீங்களா, இது சரி கிடையாது அப்படின்னு 40 வருஷம் முன்னாடி நான் கேட்டேன். அப்போ அது நார்மலாக இருந்தது. இப்போ பாகவதம் படிக்கும்போது தான் தெரியும் அவன் புத்திசாலி ஆக்சுவலி. ஆனால் இன்றைக்கி நாம் நினைக்கிறோம் புத்திசாலின்னு, பட் நம்மளோட பழக்க வழக்கங்கள் நிறைய தப்பு இருக்குது. இது ஆனால் என்னென்னா அதை திருத்திக்க முடியுமான கஷ்டம்தான். இன்னும் நிறையா இருக்குது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃப் சர்விங்கே பண்ணிக்கூடாது, ஆனால் எல்லோரும் பண்ணுவோம், நானும் பண்ணிக்குவேன். வீட்டில் யாரும் நாமளே சர்வ் பண்ணி சாப்பிடுவோம். நீங்கள் லீலாமிருதா படிச்சிங்கன்னா பிரபுபாத் சொல்லுவார் பண்ணக்கூடாதும்ப. அவருக்கு செல்ஃப் சர்வ் பண்ணும்போது நிறுத்தி பிரபுபாத் கை கழுவிட்டு வந்து அவர் சர்வ் பண்ணுவார். இன்னொருத்தர் சர்வ் பிரபுபாத் பண்ணியிருக்கார், லீலாமிருதா வரும். நம்ம நினைக்க லெஃப்ட் ஹேண்டில் சர்வ் பண்ணக்கூடாது, எனர்ஜி குறையும், அதெல்லாம் இருக்குது. ஆனால் அது ப்ரூவ் பண்ணுறது கஷ்டம். அதுதான் நிறையா இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் நம்ம வீட்டில் கூட சொல்லுவாங்க, லெஃப்ட் ஹேண்டில் எதுவும் கொடுக்காதீம்பாங்க. சில பேர் தெரிஞ்சவங்க லெஃப்ட் ஹேண்டில் மணி கொடுங்க பிடிக்காது, சில பேருக்கு கோவம் வரும், இன்னும் லெஃப்ட் ஹேண்டில் கொடுக்குறம்பாங்க. ஆனால் அது ப்ரூவ் பண்ணுறது கஷ்டம். ஆனால் அப்படியெல்லாம் இருக்குது, அது மாதிரி நிறையா இருக்குது. பட் கலியுகா நம்ம எல்லாமே கடைபிடிக்க முடியாது. இது பாகவதம் படிக்கும்போது தான் புரியுது, எல்லாமே முடியாதனால தான் நாம கொடுத்துட்டாங்க. வேறு வழியில் சொல்லிக்கிட்டே சத்தத்தம் கீர்த்தயம் தோமா, எப்பவுமே நாம சொல்லிக்கிட்டே ஏன்னா எல்லாமே தோஷம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இன்னைக்கு பார்த்த ஸ்லோகாஸில் இந்த ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி வச்சுக்கணும், ஹெல்த். தென் பகவான் ஒருத்தரோட கர்மா பிரகாரம் அவங்களுக்கு பாடி டிசைன் பண்ணி கொடுக்குறாருன்னா எவ்வளோ கருணை உள்ளவரும் புரியுது. ஒரு ஆத்மா என்ன ஆசைப்படுதோ அது தந்தால் டிசைன் பண்ணுறார். நம்ம கிருஷ்ணா தான் வேணும்னா ஓகே, பாடி அந்த டிசைன் பண்ணுவார் கிருஷ்ணா, நம்ம புத்தி ஒழுங்காக வேலை பண்ணோம். ஓகே, ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஹரே கிருஷ்ணா, ஓம் தாத் சாத். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. காய்கறியில கூட மருந்து வச்சு தான் நம்ம சாப்பிடுறோம். இது எல்லாமே கார்சினோஜன் அப்படின்னு பார்க்கறது. இப்போ நமக்கு கேன்சர் வர்றது கர்மாவா இல்லை கர்மா இல்லைன்னா கூட இப்போ என் ஃபுட் என்ன, இப்போ நான் இந்த மாதிரி எடுத்துக்கினாலும் எனக்கு கேன்சர் வருமா? ஐதர் வே சான்ஸ் இருக்கு. அது எனக்கு கரெக்டாக ஆன்சர் இல்லை என்கிட்ட. பட் கேன்சர் வருதுன்னா கிருஷ்ணா தெரியாமல் வராது. நேற்று ஒரு லெக்சரில் கேட்டுட்டு இருந்தேன் நேற்று. அப்போ அந்த டிவோட்டி, சீனியர் டிவோட்டி ரொம்ப அழகாக சொல்கிறார், நாம் கிருஷ்ணரோட அம்சம். ஸோ எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒன்று நடக்குதுன்னா அது கிருஷ்ணாஸ் பிளானுங்கிறார். அதுவும் கிருஷ்ணாஸ் பிளான். என் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா கிருஷ்ணாஸ் பிளான். அதுவும் இருக்குது. ஸோ இது வெரி காம்ப்ளிகேட்டட் தான், இட்ஸ் டிஃபிகல்ட். இது
தட்ஸ் வைஸ் கலியுகா. என் மரணம் சீக்கிரம் வரணுமே எல்லாருக்கும். ஏன்னா கலியுகத்தில் அல்பாயுஷா அப்படின்னு பாகவத்தில் இருக்குது. எல்லோரும் சீக்கிரம் மேபி 60-70 இறக்கணும். அப்போ இது நடந்தே ஆகணுமே. மருந்து அடித்த காய்கறி தான் சாப்பிடணும், கெட்டு போன காற்று தான் சுவாசிக்கணும், கெட்டு போன தண்ணி தான் குடிக்கணும். அப்படி தான் வரும். அதனால் இது கலியுகா. இது வேறு வழி இல்லை. இன்ஃபேக்ட் ரிவர்ஸ் நான் மாயப்பூர் போயிருந்தப்ப கிரேஸ் ஷாமுகோபிகா மத்தது சொன்னாங்க, கங்கையோட பியூரிட்டி பற்றி நம்ம அந்த போட்ல போகலாம் சொன்னாங்க. ஒரு 50 அடி தூரத்துல நீங்க ஒரு சீவேஜ் கொண்டு உள்ள விட்டீங்கன்னா கூட கங்கா as a potency to purify. அது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது. நம்ம கங்கா பியூரிஃபை பண்றாங்க எப்படின்னு சயின்ஸ் தெரியாது. எஸ், அது உண்மை. அப்படின்னு இப்ப நான் ஜஸ்ட் திங்கிங் காவேரியிலும் நிறைய கலக்குறாங்க. she is also a holy river. ஸோ காவேரி மொத்த அவங்க நமக்கு அது தூய்மை பண்ணி தர மாட்டாங்க. அது தெரியல. பட் கங்கைக்கு அந்த ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இது ஈவன் அது இருக்குது. அவங்க சொன்னது உண்மை. அண்ட் ஈவன் சயின்ஸ் பிரகாரம் அது ஒர்க் பண்ணியிருக்காங்க. கங்கை தண்ணி வந்து கிளியர் பியூர் பண்ணிடுவாங்க. ஆமாம், அது தெரியாது. மேபி இருக்கலாம், எனக்கும் தெரியாது. பட் கங்கை பொறுத்த வரைக்கும் பாக்டீரியோஃபாஜ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது இருக்குது ஜாஸ்திம்பாங்க. தமிழ் எனக்கு தெரியாது அது பேர். பாக்டீரியோஃபாஜஸ்ம்பாங்க. அது ஜாஸ்தி இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிடும். பட் அதுக்காக நான் சுவேஜும் கலக்கக்கூடாது. அதுக்கு தண்டனை உண்டு. இப்போ காவேரி நிறைய பேர் சாய தண்ணி சுவேஜ் எல்லாம் கலக்கிறதுனால அது தண்டனைலாம் உண்டு. நாட் டவுட் அபவுட். எஸ், தட் இஸ் ட்ரூ. அது உண்மை. அது உண்மை. ஆக்சுவலி அது 100% ட்ரூ. பிரபுபாத் எழுதியிருக்காரு. ஸோ பிரபுபாத் ஒரு பாகவத்தில் ஐ திங்க் 5th canto ஒரு இடத்துல எழுதுறார். 5th cantoவில் ஜஸ்ட் டெய்லி ஈவன் உடம்பு சரியில்லைன்னா கங்கை தண்ணி குடித்தாலே போதுங்கிறார். சரி ஆகிடுமா? அந்த மாதிரி ஆகிருக்குங்கிற பிரபுபாத் எழுதுறார். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எழுதுறார். ஜஸ்ட் கங்கை தண்ணி குடிப்பாங்களாம், சரி ஆகிடுமா. ஸோ கங்கா இஸ் நாட் ஆர்டினரி, சாதாரண நதி கிடையாது. இது நிறையா எழுதப்பட்டிருக்கு மாதிரி. ஈவன் காவேரி சேம். காவேரி சாக்ஷாத் கங்கா தான். காவேரி சாக்ஷாத் கங்கை தான். பேர் தான் காவேரிங்கிறோம், சாக்ஷாத் கங்கை. ஸோ ஒன் சென்ஸ் நம்ம ரொம்ப ஃபார்ச்சுனேட் காவேரி நதி கரையை இருக்கோம். பட் நம்ம காவேரி குளிக்கிறது இல்லை. எல்லாமே வந்து ஈரோடு ஜோன் தான் அதிக கேன்சர், எஸ்பெஷலி சொன்ன இன்டெஸ்டைன் கேன்சர் அதிகம் சொல்றாங்க. இருக்காமா, உண்மை. ஆமாம், தமிழ்நாட்டில் இந்த ஏரியா தான் கேன்சர் ஜாஸ்தி. ஈரோடு சுற்றி இருக்கிறவங்க தான் நிறைய வருது. இப்போ அது உண்மை. ஆக்சுவலி யா நம்ம சின்சியரா இருக்கும்போது தூய பக்தர்களை கண்ணில் காமிப்பாரு பகவான். இல்லைன்னா அவங்க நம்ம கூடயே இருந்தாலும் நம்ம அவங்கள கண்டுக்க மாட்டோம். எஸ், அது உண்மை. கூடயே இருந்தாலும் கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறது நம்மளுடைய கான்சியஸ்னஸ் அவங்கள புரிஞ்சுக்க முடியல. நம்மளோட கான்சியஸ்னஸ் அவங்கள புரிஞ்சுக்க முடியாது. நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணிடுவோம். என்னோட மைண்டு பிரகாரம் அவங்களை ஜட்ஜ் பண்ணுவேன். அவங்களும் பெரிய ஆள் இல்லைன்னு நினைப்பேன். ஸோ பிரபுபாத் ஐ திங்க் நேற்று அதுவும் லெக்சரில் கேட்டிருந்தேன். பிரபுபாத் வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரோட பிரதரை போய் பார்க்குறாரு. ஆனால் அவரோட கான்ஷியஸ்னஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இவர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ரொம்ப ஹை கிளாஸ். பட் அவர் கூட பிறந்தவங்க அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கல, பிரம்மச்சாரி சன்னியாசியாக இருந்தாலும் இவர் மாதிரி இல்லை. ஆச்சரியம் தான் இதெல்லாம். ஸோ இது டிஃபிகல்ட், புரிஞ்சுக்கிறதே கஷ்டம்தான். நம்ம கண்ணுக்கு தெரியாது. அவங்க ஆர்டினரியாக தான் இருப்பாங்க, நமக்கு புரியாது. ஏதோ நம்ம மாதிரி ஒரு ஆள் நினைப்போம். அது பல இடத்துல நடக்கிறது உண்டு. ஆக்சுவலி நம்ம எண்டவர்னா பக்தி பண்ண தான் தெரியும். அதான் சத்துவ ஸ்லோக்கியில் அது ஒரு ஸ்லோகா இல்லையா?
தேஷாம் சத்தயுக்தானாம் பஜதாம் பிரீத்திபூர்வகம் ததாமி புத்தி யோகம். கிருஷ்ணா புத்தி கொடுக்கும் பொழுது தான் என் கூட இருக்கிறவங்க எப்பேற்பட்டவங்க, அவங்க புத்தி மனசு எப்படி வேலை பண்ணி எனக்கு புரியும். இல்லை புரியாது, நமக்கு புரியாது. அவங்கள விட நம்மளே புரிஞ்சுக்க முடியாது. என்னோட மனசு புத்தி எப்படி ஒர்க் பண்ணதே புரியாது, அப்புறம் பக்கத்தில் இருக்க எப்படி புரியும்? ஸோ கிருஷ்ணா அந்த புத்தி கொடுக்கும்போது எல்லாமே புரியும். அண்ட் இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன், இந்த ஆக்செப்டன்ஸுங்கிறது அங்கே தான் வரும். நம்ம ஆச்சாரியஸ் எல்லாம் பார்க்கும்போது கிரேட் டிவோட்டிஸ் ஈவன் டிவோட்டி அல்லாதவங்களோட ஆக்செப்ட் பண்ணுறதுனால அவங்க டிவோட்டி ஆகிருக்காங்க. இது நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நாரதர் மிருகாரி பார்க்குறாரு, அவர் டிவோட்டி கிடையாது, பட் ஆக்செப்ட் பண்ணுறார், அதனால அவங்க டிவோட்டி ஆகுறாங்க. நம்ம அவங்கள நிராகரிக்கக்கூடாது. நீ பகவத்கீதை படிக்கலையா, சாஸ்திரம் படிக்கல, யூஸ்லெஸ் ஃபெலோ சொன்னோம்னா ஃபஸ்ட்டு யூஸ்லெஸ் ஃபெலோ நான் தான், அவங்க கிடையாது. நான் தான் யூஸ்லெஸ் ஃபெலோ ஆயிடுவேன். ஆக்செப்ட் பண்ண தான் நம்மளோட கொள்கைகள் அவங்க ஆக்செப்ட் பண்ணுவாங்க. இல்லை நம்மளோட பிரின்சிபல் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம ஆச்சாரியஸ் எல்லாரும் அது பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. தி ஜஸ்ட் ஆக்செப்ட். ஓகே, அது அவங்களோட டிசைன், அவங்களோட கர்மா, அது டிசைன் அப்படி இருக்குது. இவங்க அவங்களோட அசோசியேஷன் கொடுக்கணும் பை கிவிங் பிரசாதம். அப்போது இது நடக்கும். ஆக்சுவலி நம்ம கம்யூனிட்டியிலுமே சம் டிவோட்டிஸ் ஒரு எக்ஸ்டர்னல் பிஹேவியர் ஒன்று ரெண்டு வச்சு ஜெனரலி ஜட்ஜில் இருக்குது. இவங்க பக்தியே பண்ணலாம் கூட சிலர் கமெண்ட் பண்ண கேட்குறது. அவங்க ஏதோ ஒன்று ரெண்டு ஃபால் டவுன் ஆகிருப்பாங்க, ஆனால் அவங்கள ஓவராலாக டிவோட்டிஸே சொல்லுது. தட் இஸ் ஆல் ராங் தான். Yeah, that's wrong. Acceptance is very important, but sometimes சில இடத்துல கிரேவ் மிஸ்டேக்கும் போது ஒரு மாதிரி ஆக்ஷன் இருந்தாலும் they accept. ஆக்ஷன் பத்தி கூட சொல்லுங்க. ஜெனரல் இந்த கம்யூனிட்டி ஜட்ஜஸ் டிவோட்டிஸ் ஏன்னா அவங்க பண்ற டிவோஷனை அவங்க டிவேல்யூ பண்றபோது அது பண்ணக்கூடாது. அது நிறைய நடக்குது இல்லை, அது பண்ணக்கூடாது. சாஸ்திரத்தில் இருக்கு, we should never judge. எவ்வளவு தூரம் அவங்க கிருஷ்ணாட்ட க்ளோஸா இருக்காங்க நமக்கு தெரியாது. We don't know. ஆக்சுவலி ஜட்ஜ்மெண்ட் அஃப்கோர்ஸ் ஜட்ஜ் பண்ணணும், ஆனால் எப்பவுமே ஜட்ஜ் பண்ணிட்டு ஜட்ஜ்மெண்டல் ஆகிடும். எப்பவுமே ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வாழ முடியாது, வாழக்கூடாது. பட் ஜட்ஜ் பண்ணி ஆகணும் டு சம் எக்ஸ்டென்ட். பட் அப்படியே அதே வேலையில் இருக்கக்கூடாது. ஆக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் பாகவத்லையும் பார்க்கலாம், தக்ஷா எபிசோடில் லார்ட் சிவா ஆக்செப்ட் பண்ணுறாரு எல்லாத்தையும். இவன் தான் தப்பு பண்ணாலும் ஆக்செப்ட் பண்ணுறாரு, தக்ஷனை ஆக்செப்ட் பண்ணுறாரு, நம்ம பார்க்கலாம். பிரபுபாத் எழுதியிருக்கார் பாகவத்தில் இன்னொரு இடத்துல, ரொம்ப மோசமாக இருக்காங்க, அவங்க திருந்தவே இல்லையும் போது த ரெஸ்பெக்ட் பட் அசோசியேஷன் ரொம்ப வச்சுக்க மாட்டான். பிரபுபாத் அது எழுதியிருக்காரு. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் சினாரியோ பொறுத்து தான் டெசிஷன் எடுத்தாகணும். ஆமாம், சரிப்பா. பிரபு அப்படி இருக்கும்போது நிறைய இடத்துல முட்டாள்கள் பைத்தியகாரத்தனன்ட்டு நம்மளே பேசலைங்க பிரபு, அதெல்லாம் சாட்டுறதுக்கான. Yes, sometimes say பைத்தியக்காரதான் பண்ணிட்டாங்க, பட் ஈவன் தென் we don't reject. சாஸ்திரத்திலே நிறைய இடத்துல விளக்கவுரைகள் வருது இருக்கு, பட் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மனிதர் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, திட்டுவாங்க. பிரபுபாத் பார்த்தீங்கன்னா நீங்கள் லீலாமிருதா படிச்சீங்கன்னா மிளீச்சானே திட்டுவார், யாவனா மிளீச்சான். பட் பிரபுபாத் யாரும் ரிஜெக்ட் பண்ணல, வா இது பண்ணு மாற்றிக்கோ சொல்லுவார். ஸோ சாஸ்திரத்தில் வருது, இது மோசமாக இருக்காங்கன்னு சொன்னாலும், பட் பகவான் யாரையும் ரிஜெக்ட் பண்ணுறதில்ல. அது பகவத்கீதா 12th chapter சாட்சி. அதுக்கு 12th chapter அந்த 5 ஸ்லோகாஸ் வரும். கிருஷ்ணா யாரையும் ரிஜெக்ட் பண்ணுறதில்ல, யாரையும் பண்ண மாட்டார். கொஞ்சம் அனுகூலமாக போகும்போது டக்குன்னு உடனே எல்லாம் இழுத்துடுறாரு. ஆமாம், இது 30வது ஸ்லோகத்தில் ஒரு டவுட் பிரபு. அதாவது இதயம் இல்லாமல் மனதின் செயல்கள் இயக்கப்பட முடியாது. ஜட படைப்பின் இயக்கங்களை காண பகவான் விரும்பும் போது இதயம் தோற்றுவிக்கப்படுகிறதுன்றாங்க. பகவான் எதுக்காக பிரபு இதயத்தில் உடைய ஜட இருக்கை கவனிக்கணும்? நோ, பகவான் ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணால் தான் எல்லாமே நடக்கும். ஸோ பரமாத்மா ஆக்சுவலி டிசைன் அவர் தான் பண்ணுறார். பரமாத்மா ஓகே இங்கே உடம்பு வைங்கன்னா ஹார்ட் வேணும், தென் அங்கே மைண்டு வைக்கணும். கிருஷ்ணா தான். ஏன்னா அந்த ஆத்மாவோட ஆசைகள் நிறையா இருக்குது. அந்த ஆசைகள் நிறைவேற்றுங்கன்னா மனசு புத்தி கொடுத்தாகணும். அப்புறம் சென்ஸ் ஆர்கன்ஸ் வேணும். அவங்க விதி பிரகாரம் கிருஷ்ணா டிசைன் பண்ணி கொடுக்குறார். கிருஷ்ணா தான் டிசைன் பண்ணுறார்.
என்னோட டிசைன் எதுங்க, எல்லாம் கிருஷ்ணா டிசைன் தான். இன்னைக்கு நிறைய வந்து சொசைட்டியில் நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்களா பிரபு? இப்போ உங்களுக்கு வந்து கறி சாப்பிட்ற ஆசை அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து சொசைட்டியில் வந்து ஃபியூச்சரில் வந்து ஃபுல்லாகவே நான்வெஜ் சாப்பிடக்கூடிய மிருகங்களை நிறைய மாற்றிடுவாங்க. மிருகங்களுடைய ஆதிக்கங்கள் அதிகமாக இருக்குங்களா பிரபு ஃபியூச்சரில்? மிருகம்னா அவங்களோட அனிமல் ப்ரொபென்சிட்டி ஜாஸ்தி இருக்கும். அந்த நபருக்கு அனிமல் ப்ரொபென்சிட்டினா ஜாஸ்தி ஆகிடும். நமக்கும் இருக்கு, மற்றவங்களுக்கு அதிகமாக மிருகங்களாவே மாறிடுவாங்கன்னு கேட்குறேன் ஃபியூச்சரில். ஏன் பிரபுபா எழுதுறார், ஹியூமன் மாதிரி இருப்பான் ஆனால் அவன் அனிமல் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. பிரபுபா எழுதிருக்கா ஃபர்ஸ்ட் கேண்டோ என்ன எழுதுறார், ராயல் எடிஷன் ஆஃப் அன் அனிமல் அப்படின்னு எழுதுறாரு. அப்படியே அந்த வார்த்தை ராயல் எடிஷன் ஆஃப் அனிமல், யார் ஹியூமன். அனிமல் ராயல் எடிஷன், பார்க்கறதுக்கு மனுஷமாக இருப்பான் ஆனால் பக்க அனிமல். பிரபுபா அந்த வார்த்தை அப்படியே எழுதுறார், மனித உருவில் மிருகம். எஸ், அவங்க செயல்லாம் மிருக செயல் தான் ஆனால் பார்க்குற மனுஷமாக இருப்பான். பிரபுபா அந்த வார்த்தை அப்படி ராயல் எடிஷன் ஆஃப் அன் அனிமல் எழுதுறார். ஸோ வேறு கேள்வி இருக்கா? வேறு கொஷின்ஸ்? வேறு ஸ்லோகா சம்ம ஜென்ரல் கொஷின்ஸ் எது இருக்குங்களா? ஓகே. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय.